உலகின் மிக அற்புதமான வெப்பமண்டல தீவு அமைப்புகளில் ஒன்றுதான் இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களுள் ஒன்றான லட்சத்தீவுகள். கேரளாவில் இருந்து கடல் மார்க்கமாக சுமார் 408 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த லட்சத்தீவுகள் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 36 தீவு கூட்டங்களாக அமைந்துள்ளன. எல்லைகளற்ற நீல வானமும் பவழப்பாறைகள் நிறைந்த கடலும் அதனை ஒட்டிய வெண் மணற்கரைகளும் காண்போரை கவரும் சிறப்பம்சங்களாகும். கவரத்தி, மினிகோய், அமினி உட்பட 10 தீவுகளில் மட்டுமே மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இங்குள்ள மொத்த மக்கள் தொகையே 75,000க்கும் குறைவு. ஆட்சி மொழியான மலையாள மொழியுடன் ஆங்கிலம், திவேஹி, ஜெசேரி ஆகிய வட்டார மொழிகளும் இங்கு பேசப்படுகின்றன. இயற்கை ஆர்வலர்களுக்கு புகலிடமாக திகழும் இந்த லட்சத்தீவுகளில் சுற்றுலா பயணிகளை கவர ஸ்னோர்கேலிங் எனப்படும் ஆழ்கடல் நீச்சல், ஸ்கூபா டைவிங், ஜெட் படகு சவாரி, கண்ணாடி அடிப்படகு சவாரி போன்ற செயல்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன. இது தவிர அங்கு அமைந்துள்ள கடல் அருங்காட்சியகமும் பறவைகள் சரணாலயமும் கலாச்சாரமிக்க கலைஞர்களின் நாட்டுப்புற நடன கலைகளும் சுற்றுலா பயணிகளை ரசிக்க தூண்டும். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சத்தீவுகளுக்கு சுற்றுலா செல்ல விரும்புவோர் அங்கு பயணிக்க ஏதுவாக கொச்சி மற்றும் பெங்களூரு நகரங்களில் இருந்து அகத்தி விமான நிலையத்திற்கு விமான சேவைகள் இயக்கப்படுகின்றன. அதேபோல கொச்சியில் இருந்து 6 பயணிகள் கப்பல்களும் லட்சத்தீவுகளுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இயற்கை வளங்கள் நிறைந்த லட்சத்தீவுகளின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அங்குள்ள பங்கராம் தீவு தவிர மற்ற தீவுகளில் மதுபானம் அருந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வெளிநாட்டு பயணிகள் ஒரு சில தீவுகளுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் இந்தியாவில் இருந்து சுற்றுலா செல்வோரும் இந்திய அரசிடம் அனுமதி பெற்றே லட்சத்தீவுகளுக்கு செல்ல முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.